டிவிகே அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆசிரியர் நேரடி நியமனம், அதாவது அரசு பள்ளிகளில் பார்த்திங்கன்னா இடைநிலை ஆசிரியர்களில் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான ஒரு அரசாணை பார்த்திங்கன்னா இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஏற்கனவே ஒரு 1000 இடைநிலை ஆசிரியர்கள் பணியிடங்கள் நிரப்பப்படுவதாக இருந்தது. ஸோ அதனுடன் சேர்த்து 500 இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்ப ஆசிரியர் தேர்வு வாரியம் வாயிலாக பார்த்திங்கன்னா ஒரு நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்பட வழங்குதலுக்கு ஒரு ஆணை வெளியிடப்பட்டுள்ளது. அந்த அரசாணை எண்ணு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா 4/1/2024 பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அரசாணை எண் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடியாக பார்த்திங்கன்னா ஒரு 1000 காலி பணியிடங்கள், அதாவது அரசு பள்ளிகளில் உள்ள இடைநிலை ஆசிரியருக்கு பார்த்திங்கன்னா அதற்கான அந்த கவர்மெண்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா 22/8/2023 இது பண்ணியிருக்காங்க. ஸோ தொடக்க கல்வி இயக்குனருக்கு அந்த கடிதம் எழுதப்பட்ட நாள் பாருங்களேன், 23/6/2023 மற்றும் 28/6/2023. ஸோ போன வருஷத்தில் இந்த ஆணை அரசாணை வெளியே இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். தொடக்க கல்வி இயக்க நிர்வாகத்தின் கீழ் செயல்படும் ஊராட்சி, ஒன்றிய, நகராட்சி, மாநகராட்சி, அரசு தொடக்க கல்வி நடுநிலை பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா 1/8/2023 படி பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு 1000 காலி பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்படுவதாக இருந்தது. ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அப்புறமா பாருங்கள். ஸோ இந்த ஆண்டு 2023-24 இந்த கல்வி ஆண்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த 1000 பணியிடங்களை சேர்த்து, அதாவது 1000 இடைநிலை ஆசிரியர் பணிகளை தவிர்த்து மீதமுள்ள இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நிரப்பப்பட அனுமதி வழங்குமாறு மேலே குறிப்பிட்ட அந்த 2வது படிக்கப்பட்ட கடிதத்தில் தொடக்க கல்வி இயக்குனருக்கு அரசாணை கூறியிருக்காங்க. ஸோ இப்போ அதிலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, தொடக்க கல்வி இயக்குனருக்கு இந்த கடிதம் எழுதியதுனால அது அரசால் விரிவாக பரிசீலனை செய்யப்பட்டு, அந்த பரிசீலனை பின்னர் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தொடக்க கல்வி இயக்க நிர்வாகத்தின் கீழ் இருக்கக்கூடிய அந்த ஊராட்சி, ஒன்றிய, நகராட்சி, மாநகராட்சி பள்ளிகளுக்கு பார்த்திங்கன்னா நடுநிலை பள்ளிகள் இதெல்லாம் சேர்த்திங்கன்னா ஸோ 2023-24 ஆண்டு கணக்கெடுப்புன்னு பார்த்தீங்கன்னா 8643 எண்ணிக்கையில் ஆசிரியர்கள் நிரப்பப்பட இருக்குது. ஆனால் நம்ம கொடுத்துருக்க அந்த அரசாணைப்படி பார்த்திங்கன்னா பின்வரும் நிபந்தனையின் அடிப்படையில் ஏற்கனவே அனுமதி வழங்கப்பட்டுள்ள ஒரு 1000 இடைநிலை ஆசிரியரோட இப்போதைக்கு கூடுதலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 500 இடைநிலை ஆசிரியர்கள் காலி பணியிடங்கள் எங்கே பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம், அதாவது டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலமாக நிரப்பப்படுறதுக்கு கல்வி, அதாவது தொடக்க கல்வி இயக்குனருக்கு அனுமதி அளித்து அரசு ஆணை வெளியிடுது. ஸோ இது கவர்மெண்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் தொடக்க கல்விக்கு அந்த இயக்குனருக்கு அனுமதி அளித்து அரசாணை வெளியிட்டிருக்கு. இந்த அரசாணைப்படி பார்த்தீங்கன்னா இது யாராருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மனித வள வேளாண்மை அமைப்பால், அதாவது சொல்லணும்னா IFHRMS சொல்லுவாங்க. ஸோ அனுமதிக்கப்பட்ட அளவை விட, அதாவது உபரியாக உள்ள இடைநிலை ஆசிரியர்கள் பணியிடங்கள், அதாவது பாருங்கள் அதிகமாக காலியாக உள்ள மாவட்டங்களில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் எண்ணிக்கை இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு டெவலப்மெண்ட் செய்கிறதுக்காக இந்த பணியிடங்கள் நிரப்புகிறாங்க. ஸோ தற்போது பார்த்தோன்னா இடைநிலை ஆசிரியர்கள் 1500 பணியிடங்களை நிரப்பிக்கொள்ள அனுமதிக்கப்பட்டதில் தேர்வாகும் தேர்வர்களை இந்த பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் அதிகமாக காலியாக உள்ள மாவட்டங்களில் முன்னுரிமை கொடுப்பாங்க. ஸோ எந்த மாவட்டத்தில் அந்த இடைநிலை ஆசிரியர்கள் கம்மியாக இருக்காங்களோ ஸோ அந்த மாவட்டத்துக்கு ஃபஸ்ட்டு முன்னுரிமை தர்றாங்க. நிறையா அதில் அந்த பணியிடங்களை நிரப்புவாங்க. ஸோ அவ்வாறு நியமனம் செய்யப்படும் அந்த முன்னுரிமை கொடுக்கக்கூடிய அந்த மாவட்டங்களில் தேர்வானவர்கள் முதலில் நியமனம் செய்யும் போதே குறைஞ்சபட்சம் 5 ஆண்டுகள் அம்மாவட்டத்தில் பணிபுரிய வேண்டும் என நிபந்தனைகள் நியமன ஆணையில் குறிப்பிட்டு நியமனம் செய்யப்பட வேண்டும். ஸோ அதாவது அந்த இடைநிலை ஆசிரியர் நியமிக்கிறாங்கன்னா குறைஞ்சபட்சம் அந்த 5 ஆண்டுகளாவது அந்த எந்த மாவட்டத்தில் நியமிக்கிறாங்களோ அங்கே பணிபுரிய வேண்டும். அப்புறம் தான் அவங்க பணியிடம் மாற்றம், அதாவது டிரான்ஸ்ஃபர் வாங்க முடியும். ஸோ இவ்வாறு பார்த்திங்கன்னா இந்த அரசாணைப்படி பார்த்திங்கன்னா இதுக்கு பெறப்பட்ட இசையுடன் வெளியிடப்பட்டுள்ளது பாருங்கள். ஸோ அரசு செயலாளர் பெறுநர் பாருங்களேன், தொடக்க கல்வி இயக்குனர், தொடக்க கல்வி இயக்கம் சென்னை, தலைவர் ஆசிரியர் தேர்வு வாரியம் சென்னை. ஸோ இந்த நகல்லாம் யாருக்கெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க பாருங்கள். மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர், செயலாளர், அப்புறமா பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறை மற்றும் பள்ளி கல்வித்துறையுடைய நிதித்துறை, மனிதவள வேளாண்மைத்துறை. ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நகல் அனுப்பிச்சிருக்காங்க.
ஸோ அந்த பிரிவு அலுவலர் பாருங்கள், ஸோ இன்றைக்கி தான் வந்து 4/1/2024 அது வந்து சைன் பண்ணியிருக்காரு. ஸோ ஆக மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1500 இடைநிலை ஆசிரியர்கள் வந்து அதுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து விரைவில் வந்து இந்த ஆசிரியர் தேர்வு வாரியம், அதாவது டிஆர்பி உடைய வெப்சைட்டில் வந்து வெளியிட வாய்ப்பு உள்ளது. ஸோ அந்த அஃபிஷியல் வெப்சைட் வரும்போது கண்டிப்பாக ஸோ அதற்கான ஒரு மாவட்டம் வரையாக எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறது வரும். ஸோ அதை பற்றி நம்ம ஒரு விரிவான ஒரு வீடியோ வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.